Hello my dear friends, today we are going to see a reply to the question. For example, நம்ம இப்போ போர் அடிக்குது டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லி யாரையாவது கேட்போம். இல்லாட்டி போகலாம்ப்பா எனக்கு இன்னும் இந்த வீக் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வெக்ஸ்டாக இருந்தது, ஸோ மூவி பார்க்க போகலாமா அப்படின்னு யாரையாவது கேட்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ரிலேட்டிவ்ஸையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையோ கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் நான் நினச்சேன், நானுமே மூவி போகலான்னு நினச்சேன், நானுமே இன்னைக்கு ஐ நீட் சம் பிரேக் ஃபார் டீ அப்படின்னு நினச்சேன், கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கொஷனுக்கு ஹவு டு ரிப்ளை டு தட், திஸ் இஸ் வாட் டுடேஸ் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஷல் வி கோ ஃபார் த காஃபி அப்படின்னு யாராவது கேட்குறாங்க, இல்லாட்டி ஷல் வி கோ ஃபார் லன்ச் டைம், ஐ ஃபீல் ஹங்க்ரி நவ், ஷல் வி கோ ஃபார் லன்ச், ஆர் ஷல் வி கோ ஃபார் த மூவி, ஆர் ஷல் வி கோ அண்ட் மீட் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நமக்கும் அது சேம் தாட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்குமே டீ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும், இல்லை நமக்குமே லஞ்ச் போனால் நல்லாயிருக்கும், பசிக்குது அப்படின்னு நமக்கும் தோணும், சாப்பிடணும்னு தோணும் இல்லையா. த சேம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங், சேம் கைண்ட் ஆஃப் வேவ் லென்த் இஃப் வி ஹேவ், ஹவு டு ரிப்ளை தட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ரீட் மை மைண்ட், நான் என்ன நினச்சோம் நீ அதை சொல்லிட்ட, என் மனசில் இருக்கிறத நீ மைண்டில் இருக்கிறத நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் யூ ரீட் மை மைண்ட். நெக்ஸ்ட், ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம், நானுமே டீ குடிக்க போகலான்னு நினச்சேன்ப்பா, நானே எனக்கு அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு நினச்சேன், கரெக்டாக நீயும் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் ஆல்சோ திங்கிங் தி சேம். த நெக்ஸ்ட் ஒன், ஐ டு ஹாவ் த சேம் ஐடியா, நீ என்ன நினச்சியோ அதே ஐடியா தான் எனக்கும் வந்துச்சு, நானும் அதான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ டு ஹாவ் தி சேம் ஐடியா. த நெக்ஸ்ட் ஒன், ஐ டு ஹாவ் த சேம் தாட்ஸ், இதே நினப்பு தான் எனக்கும் இருந்துச்சு, நீ இப்போ சொன்ன இல்லை ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது, காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு நினச்சியோ, த சேம் தாட்ஸ் தான் நானுமே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது ஐ டு ஹாவ் த சேம் தாட்ஸ். த லாஸ்ட் ஒன், வி ஆர் இந்த சேம் வேவ் லென்த், நம்ம பாரு நான் நினைக்கிற மாதிரி தான் நீ நினைக்கிற, நீ நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் கால்டு வி ஆர் இன் தி சேம் வேவ் லென்த். These phrases can be used not only for நான் மென்ஷன் காஃபி குடிக்க போகலாமா, இல்லை சாப்பிட போகலாமா, மூவி போகலாமான்னு இல்லை. சம்டைம்ஸ் ஒரே மாதிரி சொல்லி நான் நினைக்கிறேன் இது வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ப்பா நானும் அதான் நினைக்கிறேன், ஐ டு ஹாவ் த சேம் தாட்ஸ், ஆமாம் நானும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ whenever we have the same kind of feelings, that time you can use these phrases. You read my mind, I am also thinking the same, I too have the same idea, I too have the same thoughts, we are in the same wavelength. Okay, thank you so much for watching my video, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komanthi. Thank you.